அரசியல் சாசனத்திலே சாதிய இழிவு தீண்டாமை ஒழிப்புக்கு சட்டம் வந்த பிறகும் 1955 இது நடைமுறைக்கு வந்துட்டது, தீண்டாமை ஒழிப்பு சட்டம். ஆனாலும் அந்த தீண்டாமை கொடுமை நாடெங்கிலும் ஒளிந்தவாடு இல்லை. பிறகு அன்றைக்கு பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 1965 இளைய பெருமாள் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி, தாத்தா இளைய பெருமாள் பெயரிலேயே 8 பேர் கொண்ட குழுவை அமைத்து அதற்கு தலைவராக நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்களை நியமித்து இங்கே ஆவணத்தில் காட்டினார்கள். நாடெங்கிலும் பயணம் செய்து, என் தம்பி துரைமுருகன் குறிப்பிட்டது போல பிசிஆர் ஆக்ட் என்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்த பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். இதெல்லாம் இளைய தலைமுறை பிள்ளைகளின் இதயத்தில் நாங்கள் தூவுகிற விதை. இங்கே இருப்பவர்கள் யார்? இவர்கள் எங்கள் முன்னவர்களின் விதைகள், நாங்கள் அவர்களின் விதைகள். விதைத்தவர்கள் உறங்கிவிட்டார்கள், ஆனால் விதைகள் உறங்கவில்லை. என் முன்னவர்கள் விதைத்த விதையில் ஒற்றை மகன் சீமான் என்கிற விதை வந்தது. 37 லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறது இந்த மண்ணிலே. இந்த 37 லட்சம் விதைகளும் விழுந்து எழுந்தால் 3 கோடி 4 கோடியாவது எம்மா நடக்காமல் போய்விடுமா என்ன?